அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் 7 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸை படிக்க போகிறோம். முதல்ல நம்ம இலக்கண பகுதியில் உள்ள இந்த 1 மார்க்கை படிச்சிடலாம். ஆகுபெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தார். இதுக்கான ஆகுபெயர் பார்த்தீங்கன்னா தொழிலாகுபெயர். அடுத்து தமிழரசி வள்ளுவரை படித்தாள். இது பார்த்தீங்கன்னா கருத்தாகுபெயர். அடுத்து மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. இது வந்து இடவாகுபெயர். அடுத்து நாடும் வீடும் நமது இரு கண்கள். இது சினையாகுபெயர். அடுத்து கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள். இது பார்த்தீங்கன்னா தொழிலாகுபெயர். அடுத்து கலைச்செல்வி பச்சை உடுத்தினார். இது பொருளாகுபெயர் அல்லது முதலாகுபெயர். அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இது எண்ணலளவை ஆகுபெயர். அடுத்து 4 அடி 400ம் 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும். இது பார்த்தீங்கன்னா காரியவாகுபெயர். அடுத்து ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது. இது தொழிலாகுபெயர். அடுத்து நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா. இது இடவாகுபெயர் ஆகும். அடுத்து ஆகுபெயர் அமையுமாறு தொடர்களை மாற்றி எழுதுக. இதற்கான ஆன்சர் நோட்டில் எழுதியிருக்கேன், படிக்கலாம். ஆகுபெயர் அமையுமாறு தொடர்களை மாற்றி எழுதுக. கொஸ்டின்: மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர். இதுக்கான ஆன்சர் மதுரையில் இரவு வணிகம் உண்டு. அடுத்து கொஸ்டின்: இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர். இதுக்கான ஆன்சர் இந்தியா எளிதாக வென்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர் சிரித்தனர். இதற்கான ஆன்சர் நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே சிரித்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. இதற்கான ஆன்சர் நீரின்றி உலகு இயங்காது. அடுத்து பலவுள் தெரிக. இதில் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிடலாம். இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் உருவாக்கினர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது மோகன் சிங் ஜப்பானியர். அதாவது இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினர். அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது. இதுக்கான ஆன்சர் அல்லல் சேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இளங்கமுகு செய்கோளம். இதற்கான இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பண்புத்தொகை வினைத்தொகை. அதாவது இளங்கமுகு இதற்கு வந்து பண்புத்தொகை, செய்கோளம் இது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்து நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல் யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே எவைன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் சேரநாடு, சோழநாடு. அதாவது நச்சிலைவேல் கோக்கோதை நாடு பார்த்திங்கன்னா சேரநாடு, நல் யானை கோக்கிள்ளி நாடு இது பார்த்திங்கன்னா சோழநாடு ஆகும். அடுத்து வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே, இவ் அடி உணர்த்தும் பொருள் யாது. இதற்கான ஆன்சர் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அடுத்து கூற்று. அதாவது இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இது பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி. இதற்கான ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி ஆகும். அடுத்து மொழியை ஆள்வோம்ல மொழிபெயர்க்க படிக்கலாம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் நோட்டில் எழுதியிருக்கேன், படிக்கலாம். கான்வர்சேஷன் பிட்வீன் 2 friends மீட்டிங் பை சான்ஸ் அட் எ மால். இதற்கான தமிழாக்கம்: 2 தோழிகள் வணிக வளாகத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது நடந்த உரையாடல். உரையாடல் பார்த்திங்கன்னா அருணாக்கும் வான்மதிக்கும் நடக்குது. முதல்ல அருணாவோடது. ஹாய் வான்மதி, இட்ஸ் கிரேட் டு சி யூ ஆஃப்டர் எ லாங் டைம். இதற்கான தமிழாக்கம்: வான்மதி, என்ன ஒரு ஆச்சரியம், நீண்ட நாட்களுக்கு பின் உன்னை பார்க்கிறேன், மகிழ்ச்சி. அடுத்து வான்மதி ஒரு டயலாக். இட்ஸ் கிரேட் சீயிங் யூ, how long has it been? It must be more than 6 months. I am doing good. How about you? இதற்கான தமிழாக்கம்: எனக்கும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும், உன்னை பார்த்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது, 6 மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது, நான் நன்றாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய். அடுத்து அருணா ஒரு டயலாக். ஃபைன், I have come with my parents. They are inside the grocery shop. வாட் அபவுட் யூ. இதற்கான தமிழாக்கம்: நன்றாக இருக்கிறேன், நான் என் பெற்றோருடன் வந்துள்ளேன், என் பெற்றோர் மளிகை கடையின் உள்ளே இருக்கின்றனர்,
நீ என்ன செய்கிறாய்? அடுத்து வான்மதியோட டைலாக். ஐ கேம் வித் மை ஃபாதர். ஹி ஹேஸ் கான் டு பை டிக்கெட்ஸ் ஃபார் எ 3D மூவி. இதற்கான தமிழாக்கம். நான் என் தந்தையுடன் வந்துள்ளேன். அவர் 3 பிம்ப திரைப்படத்திற்கான அனுமதி சீட்டு வாங்க சென்றுள்ளார். அடுத்து அருணா. விச் மூவின்னு கேட்குறாங்க. அதுக்கான தமிழாக்கம் என்ன படம்? அடுத்து வான்மதி என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு த ஜங்கல். இதுக்கான தமிழாக்கம் வெல்கம் டு த ஜங்கல் தான். அதாவது பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தான் எழுதணும், சரிங்களா? அடுத்து அருணா ஒரு டைலாக். கிரேட், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் டு டேக் மீ டு தட் மூவி. அடுத்து இதுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, நன்று, நான் என் பெற்றோரிடம் இந்த படத்திற்கு என்னை அழைத்து செல்லுமாறு கேட்கப் போகின்றேன். அடுத்து பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை விரிவாக்குக. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, புத்தகம் படிக்கலாம். இதில் நல்ல, ஆழ்ந்து, நாளும், தேர்ந்து, மகிழ்ந்து, உணர்ந்து இந்த சொற்களை பயன்படுத்தி நம்ம சொற்றொடரை விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும், சரிங்களா? எடுத்துக்காட்டு, நல்ல புத்தகம் படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சொல்லையும் சேர்த்து சேர்த்து எழுதணும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, விளையாடுவது நன்று. இது அடைமொழியில் உள்ள சொற்கள் பார்த்திங்கன்னா, ஓடியாடி, மாலையில், சேர்ந்து, திடலில், அனைவருடன். இதற்கான ஆன்சர் நான் நோட்டில் எழுதியிருக்க, படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புத்தகம் படிக்கலாம். நல்ல புத்தகம் படிக்கலாம். நாளும் நல்ல புத்தகம் படிக்கலாம். அதாவது ஒவ்வொரு சொல்லையே சேர்த்து சேர்த்து நம்ம எழுதணும், சரிங்களா? அடுத்து நாளும் நல்ல புத்தகம் தேர்ந்து படிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நாளும் நல்ல புத்தகம் தேர்ந்து உணர்ந்து படிக்கலாம். அடுத்து நாளும் நல்ல புத்தகம் தேர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நாளும் நல்ல புத்தகம் தேர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து ஆழ்ந்து படிக்கலாம். அடுத்த சொற்றொடர் பார்த்திங்கன்னா, விளையாடுவது நன்று. அடைமொழியுள்ள சொற்கள் ஓடியாடி, மாலையில், சேர்ந்து, திடலில், அனைவருடன். இதை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மாலையில் விளையாடுவது நன்று. அடுத்து மாலையில் ஓடி ஆடி விளையாடுவது நன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, மாலையில், திடலில், ஓடி ஆடி விளையாடுவது நன்று. அடுத்து மாலையில், திடலில், அனைவருடன் ஓடி ஆடி விளையாடுவது நன்று. அடுத்து மாலையில், திடலில், அனைவருடன் சேர்ந்து ஓடி ஆடி விளையாடுவது நன்று. அடுத்து பிழை நீக்குக. இதில் தவறான சொற்களுக்கு நான் இதிலே ஆன்சர் எழுதியிருக்கேன், படிக்கலாம். பெருந்தலைவர், இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ரூ போட்டிருக்காங்க, இது சின்ன ரூ தான் வரும், சரிங்களா? பெருந்தலைவர் காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு, இது சின்னரை கிடையாது, பெரியரை, சரிங்களா? நிறைவு செய்யவில்லை. இது சின்னையில் சில்லலை தான் வரும், பெரியயில் பெரியலை வராது. என்றாலும், இதுக்கு பார்த்திங்கன்னா 2 சுழி இன்னு பெரியரா இதாக வரும், சரிங்களா? அடுத்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு, இது சின்னலா கிடையாது, பெரியலா. புலமைகள் பெற்றிருந்தது பலருக்கு தெரியாது. ஆங்கில செய்தி இதழ்களை பார்த்திங்கன்னா சின்னலை கிடையாது, பெரியலை. நாள்தோறும் படித்தது. எப்பொழுது அறையை விட்டு, அறை சின்னரை கிடையாது, பெரியரை, சரிங்களா? எப்பொழுது அறையை விட்டு வெளியே போனாலும் மின் விசிறியை, இது சின்னரி கிடையாது, பெரியரி, சரிங்களா? மின் விசிறியை நிறுத்த சின்ன ரூ கிடையாது, பெரிய ரூ போடணும். நிறுத்த மறப்பதில்லை. வெளியூருக்கு செல்லும்போது தம்முடைய துணிமணிகளை தாமே எடுத்து வைத்து கொள்வார். துணிமணிகளை 2 சுழி நீ போட்டிருக்கு, இது 3 சுழி நீ போடணும், சரிங்களா? இது நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்துக. இந்த பத்தியில் உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நோட்டில் இருக்கு, படிக்கலாம். டிசம்பரை தலையில் சூடிக்கொண்டார், இது பார்த்திங்கன்னா காலவாகு பெயர். அடுத்து தலைக்கு 200 கொடுங்கம்மா, இது என்ன நிலவி ஆகு பெயர். அடுத்து வெள்ளை மனங்கொண்ட வேலையாளர்கள், இது பண்பாகு பெயர். அடுத்து 5 கிலோ வாங்க வேண்டும், இது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து துணி உலர்த்துவதற்கு 4 மீட்டர் வாங்க வேண்டும், இது பார்த்திங்கன்னா நீட்டல் அளவை ஆகு பெயர். அடுத்து வயலின் கேட்டு மகிழ்ந்தார், இது பார்த்திங்கன்னா கருவி ஆகு பெயர். சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும், இது பார்த்திங்கன்னா கருத்தாவாகு பெயர். அடுத்து தாளிப்பதற்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும், இது பார்த்திங்கன்னா முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து மொழியோடு விளையாட. இதில் புதிர் அவிழ்க்க, அதாவது 4 எழுத்துக்காரன் முதல் 2ம் அம்மாவில், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அம்மை. அடுத்து மாவை தொலைத்து நிற்கும் அடுத்த எழுத்தை சேர்த்தால் வில்லின் துணைவன், இது அம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கடை 2ம் கணக்கில் இது என்பர், இது புலி.
அடுத்து முழுதாய் பார்த்தால் மேகத்திடை தெரிவான் அவன் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அம்புலி. சரிங்களா? அடுத்து பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க. இதுக்கான ஆன்சர் இதில் எழுதியிருக்கேன். அதாவது மானாமதுரை ஓர் அழகான பேரூர். அடுத்து நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் செந்தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் பேரொளி வீசிட சோலை பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை பேரின்பம் அடைய செய்கிறது. இந்த வார்த்தைகளை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வட்டத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இந்த வட்டத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்க வேண்டும். நீங்களே சொற்களை உருவாக்கலாம். நான் கொஞ்சம் சொற்களை எழுதியிருக்கேன். கல், கால், புல், கான், கரி, தறி, அகல், அவள், அலை, வலை, காலை, தலை, கலை, காவல், கத்தி, கவலை, புதன், புத்தகம், அத்தி, புத்தி, அதிகம், தகவல், தில்லை, கம்பு, வத்தல், புகழ். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்கி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அகராதியில் காண்க. ஈகை, குறும்பு, கோன், புகழ், மொய்ம்பு. படிக்கலாம். முதல் சொல் ஈகை. இதற்கான பொருள் கொடை, பொன், காற்று, கற்பக மரம், மேகம், கொடுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா குறும்பு. இதற்கான பொருள் குறுநில மன்னர், பாலை நில ஊர், பகைவர், குறும்புத்தனம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோன். இதற்கான பொருள் அரசன், தலைவன், இடையர், பட்டப்பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா புகழ் இருப்பிடம், தஞ்சம், செல், விருப்பம், வெற்றி, புகழ், போக்கு. அடுத்தது மொய்ம்பு. இதற்கான பொருள் தோல், வலிமை, பலம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.